தந்தூரி, பார்பிக்யூ, கிரில் சிக்கன் இதெல்லாம் எடுக்கலாமா? ஒரு சிலர் இது நல்லது அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் இது கேன்சரை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்? எப்படி எடுத்துக்கலாம்? டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, தந்தூரி, பார்பிக்யூ, கிரில் சிக்கன் இதெல்லாம் எடுக்கலாமா? ஒரு சிலர் இது நல்லது அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் இது கேன்சரை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்ல போறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்? எப்படி எடுத்துக்கலாம்? எடுக்கும் பொழுது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மேல ஒரு நாட்டம் வந்துருச்சு. அதுலயும் இந்த தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், பார்பிக்யூ இது மேல எல்லாம் ஒரு இஷ்டம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 3க்கும் உள்ள வித்தியாசத்த வந்து எடுத்துக்கணும். ஆக்சுவலா தந்தூரி சிக்கன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தூரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மண்ணால செய்யப்பட்ட ஒரு குடுவை. ஸோ அந்த குடுவையில என்ன பண்ணுவாங்க, அது பேர் தான் தந்தூரி அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தூரி டீன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் அதான். ஸோ அதுக்குள்ள என்ன நம்ம தந்தூரி ரொட்டிங்கிறது அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, நெருப்பு மூட்டுவாங்க. நெருப்பு மூட்டிட்டு அந்த கங்கு அனல் இருக்கும் பார்த்தீங்களா? அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சிக்கன வந்து உள்ள வந்து வைப்பாங்க. ஒரு கம்பியோ, ஏதோ இல்ல ஒரு இது வச்சோ உள்ள வைப்பாங்க. மூடிருவாங்க. ஸோ அந்த அனல், அந்த வெப்பத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் வந்து குக் ஆகும். இதுதான் ஒரிஜினல் தந்தூரி சிக்கன். ஸோ இந்த தந்தூரி ஃபுட் அப்படிங்கிறது மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய ஆசிய நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா? அங்க இருந்து தான் இது வந்து ஃபாலோ பண்ணப்பட்டது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ. ஸோ பார்பிக்யூ அப்படிங்கிறது சின்ன சின்னதா ஒரு கம்பிகள் இதன் மேல் வச்சு ஆ கீழ அ கறி இருக்கு பார்த்தீங்களா? அத போட்டு அதை வந்து எரிச்சு அந்த அனலிலும், வெப்பத்திலயும் வந்து இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதன் மூலம் வருவது தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ. ஸோ கிரில் அப்படின்னு இன்னைக்கு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பிகள்ல நார்மலா இது பண்ணிட்டு அனல் மூட்டி, அதில அப்படியே அந்த ரொட்டேட் பண்ணி வந்து தான் இன்னைக்கு கிரில் சிக்கன் வந்து பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பல வகை இருந்தாலும், இதில ஏன் வந்து பிரச்சனைக்குரியது அப்படின்னா, இப்ப மாமிசம், நான்வெஜ், தசைனாலே அதில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியாட்டின் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெருப்பு மூட்டி, அந்த நெருப்புல இந்த மாமிசங்கள் வந்து எரிஞ்சு, அதாவது அதில வாட்டர் கன்டென்ட் எல்லாம் எடுக்குது. ஸோ அந்த மாரி எரிஞ்சு எடுக்குங்கிறதுனால, இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ரோசைக்ளிக் அமீன்ஸ் அப்படிங்கிறத வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஹெட்ரோசைக்ளிக் அமைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கார்சினோஜெனிக் உடம்புக்கு வந்து கெட்டதை விளைவிக்குது அப்படிங்கிறது ஒரு சில ஆராய்ச்சிகள்ல நிரூபணம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த மாமிசத்தோட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு இருக்கும். ஸோ இந்த கொழுப்பானது உருகி சரியாக வந்து ப்ராசஸ் பண்ணாம திருப்பி அதிலேயே வந்து விழுவதால, ஏன்னா ஒண்ணு பண்ணுவாங்க, அது மேலேயே இன்னொன்னு பண்ணுவாங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணுவதால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. ஸோ ஒரு ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து உருவாகுது. இதுவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கார்சினோஜெனிக்கா அதாவது கேன்சரை ஏற்படுத்தக்கூடியதும், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இன்னும் சில ஆராய்ச்சி தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, யூசுவலா இந்த உணவு முறைகள்லாம் இன்று தான் நம்ம நாட்டுல வந்திருக்கு. பட் இந்த கிரில் பண்றது, அ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள்ல ரொம்ப காலமாக வந்து இருக்கிறது. ஆக்சுவலா பேன்கிரியாட்டிக் கேன்சர், கணைய புற்றுநோய் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிரில்டு, தந்தூரி சிக்கன், பார்பிக்யூ சிக்கன் சாப்பிடுவதால் ஏற்படுது அப்படிங்கிறத தெரியப்படுகிறது. ஸோ நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல கிடையாது. கணைய புற்றுநோய் வெளிநாடுகள்ல, குறிப்பாக மேற்கத்திய நாடுகள்ல வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும். இந்த கணைய புற்றுநோய பொறுத்தவரைக்கும் பெரிய தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பெருசா சிம்ப்டம்ஸ் தெரியவே தெரியாது ஆரம்ப காலகட்டத்தில. ஏதோ டயர்ட்னஸ் மாதிரி இருக்கும். சாப்பாட்டுல இஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து தெரியும். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில கணைய புற்றுநோய நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஈஸியா நம்ம வெளிய வந்துரலாம். ஆனா கொடுமையான விஷயம் என்னன்னா, லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வந்து போய் தெரிஞ்சு ரொம்ப
ஃபோர்த் ஸ்டேஜில் தெரிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் வந்து ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி சிக்கன் தயாரிக்கும் பொழுது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு மசாலாவை தடவி உடனே போட்டு எடுத்தோம் அப்படின்னா, அதனால வந்து அந்த மசால் வந்து என்ன ஆகாதுன்னா, உள்ள வந்து ஊடுருவி போகாது. ஆக்சுவலா இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு பண்ணோம் அப்படின்னா, இது அந்த அந்த மாமிசத்திற்கும் இதுக்கும் நடுவுல அது ஒரு கோட்டிங்கா வந்து அது செயல்படும். ஸோ அப்ப செயல்படுறப்ப அதனுடைய பாதிப்புகள், அதனுடைய வேதியியல் வந்து இந்த மாதிரி ஆ அ ஹெட்ரோசைக்ளிக் இது ஃபார்ம் ஆகுறது, பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் கார்பன்ஸ் ஃபார்ம் ஆகுறது, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இத ஃபாலோ பண்றதுல. அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பாக இந்த தந்தூரி சிக்கன் போன்றவற்றில என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம். தந்தூரி எல்லாம் மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம ஹோட்டல்ஸ்ல தான் போய் வந்து வாங்கி சாப்பிடுறோம். இத நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கலர தடவி அவன் ரொம்ப நேரமா தொங்க விட்டுருப்பான். தொங்க விட்டுட்டு, நீங்க சொன்னீங்க தான் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணுமே டாக்டர்னா, அவன் அப்படியே தொங்க விட்டான்னா, அது போயிடும். ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, ஏற்கனவே ஒரு தடவ அத குக் பண்ணி வச்சிருப்பான். ஸோ குக் பண்ணத நம்ம கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பி 2ண்ட் டைம், 3ர்ட் டைம் குக் பண்ணி தருவாங்க. எந்த ஒரு புரதமானாலும் திரும்ப திரும்ப சமைத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கெடுதலை உண்டு பண்ணும். கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது அதுல இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தந்தூரி எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? தந்தூரி, இந்த பார்பிக்யூ. இதுல என்னன்னா, ஸ்வீட்ட என்ஹான்ஸ் பண்ண கொஞ்சம் அதாவது சுவை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு இனிப்புகள் வந்து கலப்பாங்க. இது எவ்ளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்னாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நான் நெறைய ஒரு சில ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வொர்க் பண்ற செஃப்ட் எல்லாம் கேட்டிருக்கேன். எவ்ளோ பெரிய இடத்துலனாலும் அங்க இனிப்புக்காக சுகர் கோட்டிங் இருக்க தான் செய்யும். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஆக்ரிலமைட்ன்னு சில பதிவுகள் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த ஆக்ரிலமைடு அதாவது ஒரு ஸ்டார்ச் இருக்கக்கூடியதோ, ஒரு இனிப்பு இருக்கக்கூடியதோ, அதிக சூட்டுல சூடு பண்ணாங்கன்னா, அது ஆக்ரிலமைடு அதாவது அந்த கருகி வரும்பொழுது ஆக்ரிலமைடு அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கெமிக்கல் பயங்கரமா ஆ கேன்சரை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கலா இருக்கு. நம்ம நெனைப்போம், அது வந்து அதுக்கு தானே காய்கறிகள், பழங்கள், இல்ல அ சப்பாத்தி அந்த மாரி இதுக்கு தானே, இதுதான் மாமிசமாச்சனா? ஏன்னா, இங்க சேர்க்கக்கூடிய அந்த சுகர் கோட்டிங் நமக்கு பிரச்சனை தரும். இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரசாயனங்கள், அந்த நிறம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில அ எங்க ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, ரோட் சைடு வந்து ஒரு பார்பிக்யூ வந்து போட்டிருந்தாங்க. பார்பிக்யூலாம் நல்லது தான். பட் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயும் சரி, இல்ல நம்ம அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய அந்த நைட் மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா? ஃபுட் மார்க்கெட் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பச்சை, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு கலர். இந்த மாரி கலர் கலர்ஸா நம்மளோட தேசப்பற்ற வந்து அதில காமிக்கிற மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, எல்லாம் நிறமிகள். செயற்கை ரசாயன நிறமிகள். அத்தனையும் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய நிறமிகள். இந்த கிரீன் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்க்கு சாயம் ஏத்துவோம் பார்த்தீங்களா? அது ஒத்த நிறமிகள் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறமிகள் சேர்த்தது எடுக்கிறதுனால ஏன்னா அந்த ஃபுட் அப்பதானே பார்த்தா நமக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாரி எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது நமக்கு கேன்சரை வந்து உண்டு பண்ணும். இந்த மாரி சுட்டு சாப்பிடுறதெல்லாம் அ புது கெட்டதா அப்படின்னா, நமக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள், அதாவது ஆதி காலத்துல நம்ம சுட்டு சாப்பிடுறதெல்லாம் வழக்கமா தான் இருந்தது. ஏன் ஒரு 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 30 வருடங்கள், 35 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குருவி இந்த மாரி விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வயக்காட்டு வெளிகள்ல அடிச்சு, வயக்கல்ல போட்டு நம்ம எரிச்சு, இந்த மாரிலாம் சாப்பிட்ட ஒரு விஷயங்கள் தான். ஆனா இன்னைக்கு அதுல எடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதுலயும் பார்த்தீங்கன்னா, சில ஆயில் ஏற்கனவே போட்ட ஆயில போடுறது. ஒரு இது மேல போடுறாங்களா, அந்த இது உருகி இந்த கிரில்லாம் போட்டீங்கன்னா, மேல இருக்கிறது உருகும் கொழுப்பு. அது கீழ இருக்கிறதுல வந்து படும். இதுதான் நமக்கு பாய்சன். ஸோ அதனால அந்த மாதிரி இல்லாம கிரில் வேண்டாம். ஆனா பார்பிக்யூவும், தந்தூரியும் முறைப்படி நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிட்டோமா அப்படின்னா நல்லது தான். ஸோ எப்படி அப்படின்னா, நம்மளே வீட்ல இருக்கக்கூடிய அந்த மசாலாக்கள் சேர்த்து அந்த மாதிரி ஒரே முறை செய்து நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா, அது ஆரோக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல எண்ணெயெல்லாம் அவ்வளோவெல்லாம் யூஸ் பண்றதில்ல நல்லது.
அதே மாதிரி இந்த பார்பிக்யூ தந்தூரி நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிட்டாலும் கூட காய்கறி, ஒரு கொடை மிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த ஃபைபர் கன்டென்ட் இன்னும் இந்த நச்ச வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அதனால எந்த உணவு எப்படி எடுக்கிறோம், எங்க எடுக்கிறோம், எந்த முறையில் எடுக்கிறோம், எவ்வளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு பாதிப்பு இருக்கு. தந்தூரியும், பார்பிக்யூவும் கெட்டதில்ல. நல்லதுதான். ஆனா இந்த மாரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, ஹோம் மேடா நம்ம சரியான ஒரு டெம்பரேச்சரோட ஒரே முறை செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா, அது ஆரோக்கியம். நன்றி.